வளர்த்த சிங்கம், என் அமிழ் பேபி, என் குட்டி புலி, என் சிங்கத்துக்கு பிறந்த புலி குட்டி, என் புலிக்கு பிறந்த மிஸ்டர் பன்னி குட்டி, எஞ்சி அந்த பாலச்சந்திர அவர்கள் இந்த கிளியூர் மேடையில விஷத்தை குடிச்சு சாகுவார் என்று வேண்டுகிறேன். பிரச்சனை இல்ல, கூட்டுமா? போட்டு சண்டையால மச்சாண்டி எங்க போட்டு மச்சானால தீ போட்டு சண்டையால மச்சாண்டி எங்க போட்டு வணக்கம். அப்பா எவ்வளவு ரொம்ப நான் தப்பா நினைச்சேன். நீங்க வாய் பேசுவீங்க, ஆனா வர வர நீங்க அடக்கத்தன்மையோட நடந்துக்கிறீங்க. நான் ஏதாவது மரியாதை குறைச்சலா பேசினா நீங்க மன்னிச்சுக்கங்க ராதாகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம். 99 வருஷம் நல்லா ஏன் மத்த வருஷம் என்ன போகுது? கள்ளப்புருஷனோட இந்த கள்ளப்புருஷன் நீங்க தானே சார்? ஓ மை காட், வயக்காட வயன் சார். வணக்கம் சார். அதான் எப்படி ஒரு தங்க பிள்ளை உன்னை போய் வாயாடி பேசக்கூடாது சார். ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்தோன்னே மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும் இவங்க கொடுத்தானா அப்படின்னு நினைச்சோம். சரிங்களா சார்? நான் உங்களை ஏதாவது தப்பா பேசுறதா நீங்க மன்னிச்சுக்கங்க. மன்னிச்சுக்கங்க சார். நான் ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சுக்கங்க சார். இல்ல சார், நான் ஏதாவது உங்களை போட்டு எப்படி வளர்த்திருக்காங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆண்களை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். சொல்லுங்க சார், நான் ஏதாவது பேசிருக்க மன்னிச்சுக்கிறது சார். வாங்க சார், மன்னிச்சுக்கங்க சார். அட கடவுளே, காத்தினாரா இந்த நல்ல பையனையா பார்த்து நான் இவளை இழிவாக பேசினேன். இறைவா, அந்த ஆண்டவனுக்கு கூட அடுக்காதையா, அடுக்காதையா. சாமி, சாமி, சாமி. ரொம்ப ஒரு டான்ஸ்காரி அடி வச்சு சாக போறான். ஐயோ டான்ஸ் கிடையாது, நடனம். ஐயோ நீ தெய்வம். இன்னி கடிய போகுதா? நானே யூரின் டெஸ்ட் பண்ண டாக்டர். எப்படி பொம்பளை பிள்ளை நான் பேசிட்டேனா? ஏன்டா ஆம ஓட்டுக்கு பிறந்தவன் வாயே திறக்க மாட்டேன் சார். என்ன வேணாலும் பெருமைப்பட்டு பேசுங்க. சட்டி போடாம எப்படி வளர்த்துருக்காங்க கடவுளே. என் கற்பின் எதிரொலியே என் கேரளா புடவைக்காய என் பொட்ட நாய் பட்ட அப்படிலாம் செய்யக்கூடாது. நானே கேப்பிள் வயிறு எடுக்கிறோம். எனக்கு ஒரு மாதிரி பரவாயில்ல வருதாடா. ஆனா புருஷனுக்கு எப்படி வரும்னு வாரு. பேர் என்னடா செல்லக்குட்டி? கத்தாம பாடணும், பேசணும். அப்புறம் வெயி வெயில் கட்டிட்டு அப்புறம் குட்டி பாம்பு மாதிரி உள்ள நுடைக்கி படுத்த செவரொட்டி அந்தே உங்க பேர் என்ன? மெதுவா பேசி நீங்க அரைஞ்சனா குடிச்சவனுக்கு வயிற்றால போய் நப்புறான். இங்க வாரு, அப்படியே தண்ணீர் பந்தல ரெண்டு குடிப்பாங்க. வாரு, பேர் என்னடா? என் பேரு சார் இல்ல சார், என் நேம் வந்து சுனிதா தேவி. தானடி சொன்னேன், வாய குறைச்சு பேசி அரைஞ்சூர்னு சொன்னேன். என்ன பேசுனேன்? அது சரி, வாயா இருக்கடி அடக்கி பேசி உனக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன்டா. நான் என்ன பேசுனேன்? பேர் என்ன? இந்த பேருக்குள்ள ரேஷத்தை கொடுக்கவே மாட்டாங்க. சுமிதா தேவி. அந்த நீயே தாத்தா போட்டேன்.
சுடுதண்ணி நல்லா சுமிதா தேவி சார். இன்னும் உன் டூட்டி முடியலையா? இதுலயே தெரியலையே தாலுகாப்புல இருந்து இடம் அளக்குற ஆள் மாதிரியே காருவத்தை உள்ளே மசல காணாமடா. ஏன் கேட்டீங்களே, உங்க நேம் என்ன சார்? என் பேரு புச்சுலு. பொச்சுலு. அந்த பொச்சுலா. பொச்சுலா. செத்தான ஒரு போட்டோ போயிருந்தீங்க. கோபப்பட மாட்டேன் சார். ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். ஆமா சார். சார், உங்க நேம் என்னன்னு தெரியுமா? தெரியலையா? தெரியும் சார். என் பேர் என்ன தெரியுமா? என்னது? கள்ளிசேரி காட்டெருமை மண்ட பூனை சினத்தவளை உரிச்சா வயிறு இறைவா பாம்பட தூம்பு. எம்கே ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை கள்ளிச்சேரி காட்டல் மிகினானடா. பாமட பேர புண்ணுவத்தி முண்டை புழுமுனி மண்டை அவனுக்கு அந்த காய் அடிச்சதுல இருந்து சாம்பல் போட்டு புண்ணு ஆற. வாங்க சார், உங்களைத்தான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு புருஷனை வச்சுக்கிறோம்? நீங்க தான் கடிச்சது காட்டுங்க ராதாகிருஷ்ணன். ஆமா, ஆயிரத்துலயும் பேசுற, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிற. பயப்படுறேன். இப்பதானே சொன்னேன் உட்கார்றா உட்கார்ற மண்டி போடுறா சூப்புடா சூப்பரா. ஏன் இதுக்கு முன்னாடி சமையல் மாஸ்டரா இருந்தீங்களா? உட்கார்ற முதல்ல ஓவரா பேசுறேன். என் நேம் என்ன தெரியுமாடா? மாவட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். என் நேம் என்ன தெரியுமா? என்ன நேம்? புதுக்கோட்டை புண்ணுவத்தி மண்டை புழுமணி முண்டை 200 பேருவத்தி முண்டை. நான் தான் ராவா செல்வி. நான் தான் அடி வீச்சமத்து சக்காத்தி மலை நீதானா? வீட்டுப்பட்ட பேர நீதானடா? கட்டாயம் பிடிக்கிறவன் போல மாதிரி வர்றானே. நாடகமா கலா கம்மா தவளகத்துல நிகழ்ச்சியானா? ஐயோ, அது ஒரு கடை அது வந்துச்சு. அது ஒண்ணும் பண்ணாது. அது புண்ணு ஆறல இன்னும். அங்க வந்து புண்ணு லேசா உரைச்சிருச்சுன்னா ஓடிடும். ரொம்ப பேசுறீங்க. நாகரிகமா பொம்பளை இருக்க கூட்டத்துல இப்படி திரியடி நண்டு வரைக்கும் பொம்பளை நாகரிகமா உட்கார்ந்து இருக்க ஆம்பளை இருக்கிற இடத்துல நீ இப்படி திரியறியா? நண்டு வட்டி முண்டை என்ன பண்ற போது? அடுப்பறிக்கும் பெண்களுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்து படிப்பறிவு தந்து கொடுத்த எத்தனையோ மகான்கள் பிறந்த பூமியில். அப்படி படிப்பறிவு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமவரிமை கொடுத்த அந்த தமிழ்நாட்டிலே இப்படி தாறுமாறாக பேசினதும் இல்லாம தாளம் போடுற ஓஏபி பையனை பிடிச்சிக்கிட்டு அங்கனங்கன்னு குத்தி அவன் ஊரச்சாட்சி படுக்கும் போது அவனுக்கு புண்ணு தட்டுப்படுகிறது. நீ எவ்வளவு சித்திரவதைப்படுத்த. உன்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் பாராட்டேன். உன் பாடல்களை நான் ரசிக்கிறேன். மக்களை கவர் பண்ணக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்கு. ஆனா அவன் சுழி சரியில்லையே. சுழி இருமாட்டு சுழியா இருக்கடி என்று சர்ச்சி மாட்டு பொம்பளை. படிப்பறிவு இருக்கிறது. பாவனக்கு படித்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை எழுதிய நாங்கள் பெண்ணை எழுத்து காட்டிய நாங்கள் கள்ளிச்சேரி காட்டாமி ராதாகிருஷ்ணன் பெண்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இழிவாக பேசுகிறாய். என்ன செலவனக்கு முண்டை அனுப்பேரிக்கு பெண்களுக்கு இவ்வளவு ஆதாரம் இருந்திருந்தால் அத்த தண்ணி ஊராங்களை பிடித்து ஊர் பெண்களுக்கு எவ்வளவு காவல நடக்கிறோம். நாங்கள் பெற்றிருக்கோம். எதற்காக பெற்றிருக்கோம்? தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய தாய் நாப்பனை காப்பாற்ற வேண்டும். அப்படி என்று படித்திருக்கிறோம்னா நீ என்ன படித்திருக்கிறாய்? என்னடா படிச்சிருக்கிறாய்? சொல்லலாம் பார்க்கலாம். ஏபிசிடி படித்திருக்கிறாயா? ஆனா அவனை படித்திருக்கிறாயா? ஓவரா படித்திருக்கிறாயா? அச்சனா இல்ல இந்த நக்கனா படித்திருக்கிறாயா? பேசலாம். புண்ணு வச்சு மண்டை. இன்னையோட சம்பளம் பொம்பளைன்னு 100 ரூபா கூட வாங்குவா. அதுக்கு இந்த கத்தாடா சின்ன ஊசி ஓட்ட பன்னிக்குட்டி மாதிரி. பன்னிக்குட்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மறுபடியும் முளைப்பாரு இருக்கிறா. பன்னிக்குட்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பன்னி பல குட்டி போடுகிறதா? அதோடைய தலைமை காட்டுகிறது. உனக்கு ஒரு குட்டி போட கூட வழி இல்லையா? பெண்கள் பன்னிக்குட்டி என்றால் நீ என்ன குட்டி? நாச்சல் கண்டிப்பாக பிலோ குச்சி குச்சி போட்டாங்க. என்ன பேசுகிறாய்? வாயை கொண்டு பேசுறா? உனக்கு எவ்வளவு
எதுவா பேசி மூத்தம் வந்து விட்டவனா அது சுகர் வந்தவன் போலயா முக்கி முக்கி கத்துறாரு. காளமாடு காலவாடு ஏழுதான் எத்தியாவது டான்ஸ் அதை வாங்கிட்டு ஓட பாருங்க எதுவுமே முடிய போகும். காளை மாடு காலை வரைச்சுன்னா அது மஞ்சள் உரட்டு ஜல்லிக்கட்டு மாடு பாயும். காலில் கொலுசுகள் காடு தோடுகள் போட்டிருக்க பெண்களுக்கு கவனத்திற்கு இவன் நைஸாக பேசிவிட்டு அப்படியே கலட்டி விட்டு வந்து விடுவார். உடனே எஸ்ஆகிறார் பெரிய பத்தினி அப்படின்னா மாறு என்னடா அந்த காலு பாவரை கீழே ஓடுறீ கீழே ஓடுறீ. நான் நாடகத்துக்கு வந்தாலும் வாழகா போகிறேன் இப்படியே அதான் செல்வி நேரம் கலந்து கொண்டிருக்க உன்னை இந்த மேடையில மன்னிச்சு விடுறேன். இந்த மேடையில உன்னை எச்சரிச்சு உதவி என்னை எச்சரிக்கிறோம் பச்சரிக்கை குத்துறேன்னு என்னடா பண்ற? ஆஹா மாடு சுத்து மாடு ஒரு அண்டா ஒரு குத்து விளக்கு மாட்டுக்கார பிடிச்சுக்கப்பா. ஆஹா 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 இது பொட்டை மாடு. பெண்கள் சிரிக்கிறாங்கன்னு நான் பேசுறேன்னு நினைக்காத. நான் இடம் மறிஞ்சு செயல்படக்கூடிய எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. என்ன குணம்? இருச்சாதி குணம். அந்த குணம் மட்டும் நீ பார்த்து பார்த்து நீ டயர்டாகி போன நான் பேசி பேசி உடம்பு மெலிஞ்சு போனேன். கரு புருன்னு கத்துல உள்ள போய் புட்டநாய் மாதிரி படுத்துக்கிற. உனக்கு எதுக்கடி இந்த சத்தம்? ஆண்டவன் தொண்டையை கொடுத்திருக்கிறார். பேச வேண்டும், வாழ்க்கையில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களே பேச்சு இருக்கும் வரை உங்களை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. இன்னும் திருந்தலையாடி புத்தில் இருந்து வரும் பாம்பு சத்தியமா நீ நம்பு. பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பா, அத வெம்பாக மாறி வந்து உடம்பு எடுப்பா. இது தண்ணி பாம்புடா. பாம்பை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க மாமா. ஏன்டி நான் என்ன எதுக்கடி வந்தேன்? காலை எழுதி என்னை சந்தேகப்பட போறாங்க. இவ காலத்துக்கு போட்டு போறா, புரிஞ்சு சந்தேகப்பட்டு என்னை பார்த்தாலும் அடியால போட்டு போயிட்டு போ. என்ன நம்ம எதுக்கு நான் தான் அம்மானு பேசிக்கிட்டு இது பூராமே புருஷன் ட்ரைனிங் தான். மாடு எப்படி ரெண்டு ஈர்த்து இருக்குமா? என்ன நீ போலையா? எனக்கு இப்ப நாள் வருது. என்ன இந்த ராமநாடு பரம்புப்பொடி மானாமலை பட்டான்னு பசு தெரியாம 3 நாள் சுத்து வாங்கி போட்டேன். பசக்கான போய் கொட்டாக்கும் போது சாச்சி விடுப்போ சிச்சிரு வெக்கம் இல்லாம. ஐயோ காலையில காசு கொடுக்காட்டா எப்படி தெரியுமா? எப்படி ஆடுவோமா? தங்க நிறத்துக்கு தான் தமிழாட்ட எழுதி தரட்டுமா? கண்ணு அழகுக்கு தங்க நிறமாட்ட வாங்கி தரட்டுமா? தமிழாட்ட எழுதி தரட்டுமா? ரங்கு பண்ண கூடாது எதுக்கு பண்ண கூடாது உனக்கு தான் தன்னை நானே தானே நானே நானே தானே நானே நானே
தாங்க முடியல. செந்தத்துல என்கிட்ட பாவாடை போட்டாதே அதான் இப்படி நடக்கிறான்னா என்ன காரணம்? முத்திருச்சு. மேடையில மண்ணு கிடக்கு, காலையில ஓட்டு போட இந்த சனம் காத்து கிடக்கு. மேடையில மண்ணு கிடக்கு, ஓட்டு போட காத்து கிடக்கு. ஒருவேளை செலந்தியாடா வெயிலுக்கு தர விட்டுருக்குமோ? உன்னை பார்த்ததுக்கு தாளக்காரன் கேட்டதுக்கு, உன்னை பார்த்ததுக்கு தாளக்காரன் கேட்டதுக்கு நேராய் போச்சு வாடி மூக்காயி. நான் காலையில அழகு போறேன் ராஜாயி. இங்க எங்கே அடிக்குதோ என் மேல தெரிஞ்சுக்கிறான். யாரு கட்டக்கால் நடனம் ஆடுறது. நீங்க 4 பேரும் நல்லா இருக்கணும், நாங்க ஆடுறதுக்கு நல்லா ஓடியா நீங்க வாதிக்கணும். என்னுடைய முன்பதிவு பதியணுமோ? யாரு டோக்கன் வாங்குறது? தம்பி ஒரு 500 எழுதிக்க தொட்டுக்கணும். அப்படியே இருளடிச்சு போய் நிற்கிறேன். பேய் அடிச்சு லவ் பெயிலே தான் இருக்கும். ஒரு அபத்தை ஏமாத்திட்டான். ஹலோ 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 மைக்கு இங்கே இருக்கா? பழைய சின்ன மைக்குன்னு இந்த ஏந்திக்கிட்டு வர்றது ஒழுக்கமா. அங்கிருந்து ஒரு காதலன் கூப்பிட்டா காதல் எப்படி வரும் அப்படி வா. ஹலோ 3 மாசமா வெளியே இருக்க சிரமப்பட்ட கிளவி மாதிரியே வந்து ஒழுங்கா ஓடிடும். முடியலப்பா, எனக்கு இல்லை. காலையில் ஒரு ஷூட்டிங்காக காரக்குடி வச்சேன், தூங்கலை. அவ்வளோதான் போய் நம்ம மக்கள் நல்லா போய் அடியே தூக்க வச்சுனா அரைச்சேன்னு வை. இந்த கோழி தூத்து வாய் அனுப்புவோம். கடுப்பு எடுத்து நான் பேசாமல் இருக்கேன். வட்டி ஏறி இருக்கேன். பொம்பளை யாரெல்லாம் பார்த்துக்கோங்க தான். இப்படிலாம் பார்க்குறீங்களே திணிருக்காது. இந்த அதுக்குள்ள மாசம் ஆயிட்டேன். நான் என்ன பண்ணேன்? பாலாப்பு வைக்க நேரம் ஆகிவிட்டதால் கிராம மக்களுக்கு ரொம்ப அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தப்படிக்கிறாலும் ஒரு கும்பலையும் ஓடினாலும் இன்னைக்கு எந்த தானா அதுல ஒருத்தன் அருமாறு போட்டு நின்று எந்த மாமே என்ன பண்ண சொல்ற? என் அக்காவை கட்டி கொடுத்துட்டேன், நான் தான் பார்த்துக்கணும். ஒழுங்கா நின்று படப்புல அட்டஞ்சாச்சு மேயிற மாடு மாதிரி நிற்கிற மசத்தை அறுத்தே உருவாக்குறான். ஆமா, நீ போய் அந்த கம்பெனி வச்சிருந்தேன் மூடு. பழைய டைனாசர் இப்படித்தான் வாங்கிடும்.
உன் பேர் என்னது? நிறைய பேர் பணம் கலந்து கொடுக்க வருவாங்கம்மா. என் பேர் பப்புளு. கொண்டை உன் தொப்புல பார்த்துருத்தேன். அதுல இருந்து உனே வெள்ளி பழம் கீர்த்து போட்டது மாதிரி எத்தனை ஆபரேஷன் பண்ணிட்டேன். புரியுது. நான் முதவாட்சியா அவனை தொடும்போது எப்படி இருக்கு? போயா 100 வாட்டி நீ தொட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணுதா? இப்ப நான் லேட்டா பரவாயில்ல. வீட்டுக்கு கொலை வைக்க வரட்டாலும் பால் பாயிட்டு போனாலும் வரேன். அதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டுல பாவாடை வைக்காம 40வது அவன் கூட முத்திச்சானே. என்னமா இப்பதான் நல்ல தண்ணி எடுக்கிறது எப்படின்னு ஆராய்ச்சி டச் பண்றேன். அண்ணன் முபரக் முபரக் அண்ணே முபரக் அவர் சார்பாக எனக்கு தூக்கம் தெரிஞ்சு வந்தேன். ஏன் நானும் பிடித்துப்படமா இருக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்படின்னா காதலிக்கிறேன். காதல் பண்ணி கிணத்து வெளியே கவட்டில் வச்சு விட்டு ஓடிடு. வெடிக்கணும் அதோட கொலை பேசுறவன் படுக்கணும். காதல சொல்லுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? இவங்களுக்காக என் காதல் அந்த கிராமத்து பணியில கம்மாக்கரை ஓரத்துல போனா அப்படியா? கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தான் எப்படித்தான் நான் இருக்கும்போது எங்க மாமா பாலச்சந்திரன் சிவஞான மாமா சத்தியமூர்த்தி மாமா அன்பு சகோதரன் கூலிச்சாமி இசையிலே கம்மாக்கரை ஓரத்துல ராதாச்சியோட வாய்ஸ்லையும் அந்த கம்மாக்கரை கிளியூர் கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா
வாவாங்க 18ஆம் படிகளுக்கு கோவிலில் திரையேங்கி அரிக்கண்மணிய பொழுது சாட்சி நேரமாகுது கண்டறியே பொழுது சாட்சி நேரமாகுது நான் காத்திருந்து என் கண்ணு நோகுது அந்த கம்மாக்கரை வெளியூர் கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா எனக்கு அந்த காலம் மொழி நீ சொன்னாத்தா உங்களை பக்கம் வைக்க வந்துருச்சுங்க ஏன் காது எடுத்து சொல்லவா மறக்கவே மாட்டீங்கல்ல 5:30 வரைக்கும் காலையில அழகர் கோயில் பொம்மடி நீ கூட்டு போவீங்கல்ல எங்க காலையில 5:30 வரைக்கும் அப்புறம் முருகன் கூட்டு போவேன் பூஜை கேட்ட போவிது நேற்று தானே பூத்தது பூத்தத யாரே பார்த்தது பூத்தத யாரே பார்த்தது வேள போட்டதாவணி ஏழையாகி போனது வேளையிலுக்கு விடுவது ஏழையாகி போனது கொட்டு ஒண்ணு கொட்டு போடு பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரே பார்த்தது பாவாடை கட்டையில பாட்டு நீ மட்டும் பாடாளும் நெஞ்சுக்குள்ள ஏதோ மட்டும் ஓமே பாட்டுக்குள்ள தேனுள்ள விட்டோம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சோம் அச்சு வெள்ள பேசுற ஆக தூக்குற கொஞ்ச நேரம் பாடனா கொள்ளை ஏற்றுற துள்ளி ஓடு புள்ளி மால மல்லு நீட்டி இழுக்குது நாம கேட்டு 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 வேப்பம் குத்தி நிற்குது பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது ஊரெல்லாம் ஒன்னா கொத்தி வெறுவாயே வெள்ள சோறாக யாருமே சூடு சொல்ல வாய் வார்த்த பொம்பளைக்கு போதாது உள்ள கஞ்சாட போல ஒரு பாசை இல்லை சுத்தி கொத்தி வாங்குது சொப்பு போடுது கொத்தி போன பொழுதுக்கு தீப்பு தேடுது என்ன பார்த்து என்ன கேட்ட என்ன ஏற்றி பார்க்குது